வணக்க மக்களை, டிஆர்ஐ அகாடமியிலிருந்து இன்னைக்கான வகுப்பு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வள்ளுவன் தமிழ் வகுப்புல நிறுத்த குறியீடுகள். நிறுத்த குறியீடுகள் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அழகு 3ல தமிழ்ல அழகு 3ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. நிறுத்த குறியீடுகளை பத்தி பார்க்கலாம். நிறுத்த குறியீடுல நிறைய இருக்கு. கார்புள்ளினா என்ன, அரைப்புள்ளினா என்ன, முக்காற்புள்ளினா என்ன, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, இதெல்லாம் எங்கெல்லாம் வருது, எங்கெல்லாம் பயன்படுத்தணும், ஒரு தமிழ் சொற்றொடர் எழுதுறோம் அப்படின்னா இதெல்லாம் எங்கெல்லாம் பயன்படுத்தணும், அப்படிங்கிறது தான் இதை நம்ம படிக்க போறோம். இதுல இருந்து கேள்விகள் நிறைய வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ச்சியாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தொகுத்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார் புள்ளி, அதாவது ஆங்கிலத்துல நம்ம கமா அப்படின்றோம் இல்லையா, இந்த கமா எங்கெல்லாம் வரலாம், எங்கெல்லாம் அப்படிங்கிறத தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். பொருள்களை எண்ணும் இடங்களில் கார் புள்ளி வரும். அதாவது பொருள்களை 1, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருள்கள் வரக்கூடிய அந்த இடங்கள்ல கார்புள்ளிகளை இடலாம். எடுத்துக்காட்டுக்கு முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை. இங்க பாருங்க 1, 2, 3, 4, 5. அப்ப 2ற்கு மேற்பட்ட பொருள்கள் வரும்போது, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருள்கள் வரும்போது அங்க கார்புள்ளியை பயன்படுத்தலாம். 1, 2, 3, 4. புரியுதா? அப்ப எண்ணும் பெயர்கள், எண்ணக்கூடிய இடங்கள்ல கார்புள்ளிகளை பயன்படுத்தலாம். ஓகே. அடுத்து கடிதத்தில் விழிமுன் கார் வரும். அதாவது விழிமுன் கார்புள்ளி வரும். கடிதத்தில் அன்புள்ள நண்பா அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் எழுதுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி கார்புள்ளி போடுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சொற்றோட, இப்ப அனுப்புனர்ல எழுதிட்டு இங்க உங்களுடைய பேர் எழுதுவீங்க, எழுதிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா கார்புள்ளி, அதுக்கடுத்து உங்களுடைய ஊர் எழுதுவீங்க, அதுல கார்புள்ளி, அதுக்கடுத்து உங்க போன் நம்பர், அதுக்கப்புறம் தான் புள்ளி வைப்பீங்க. அப்ப விழி முன் கமா, அதாவது கார்புள்ளி வரும். வினையெச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும். அது என்ன சார் வினையெச்சம் அப்படின்னா, ஒரு முற்று பெறாத ஒரு வினை. இங்க பாருங்க, தோட்டத்திற்கு சென்று, தோட்டத்திற்கு சென்று, அப்ப முற்று பெறல. பொலிலன் தோட்டத்திற்கு சென்று, அப்ப முற்று பெறல. வாழை இலை பறித்து வந்தான். அப்ப ஒரு முற்று பெறாத ஒரு வினையை தொடர்ந்து வினை எச்சங்களுக்கு பின் ஒரு கமா, அதாவது கார்புள்ளி வரலாம். அடுத்து மேற்கோர்களுக்கு முன்பா, மேற்கோள்கள் இருக்கு இல்லையா, அந்த மேற்கோள்களுக்கு முன்பு இந்த கமா வரலாம். இங்க பாருங்க, நிலா குழந்தை நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. இங்க மேற்குள்ளி போட போறோம். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கமா, அதாவது கார்புள்ளி போட்டிருக்கணும். அடுத்து பாருங்க, முகவரிசையில் இறுதி வரி நீங்க ஏனைய வரிகள் இறுதியில் கார்புள்ளி இட வேண்டும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, பெயர், ஊர் இதெல்லாம் எழுதுவோம் இல்லையா, அதுக்கு கடைசி வரிசைக்கு மட்டும்தான் ஃபுல் ஸ்டாப் வைப்போம், முற்றுப்புள்ளி. பாக்கி எல்லாத்திற்குமே இந்த கார்புள்ளி கமா போடுவோம். பெயர் இங்க பாருங்க, சண்டா, ஆண்டாள், கமா. தெரு பெயருக்கு கமா. அடுத்து ஊர் முடிகிற அந்த இதுல மட்டும்தான் முற்றுப்புள்ளி. அப்ப கார்புள்ளி என்று சொல்லக்கூடிய இந்த கமா எங்கெல்லாம் வரும் அப்படின்னா, எண்ணும் பெயர்களுக்கு பின் கடிதத்தின் விழிமுன் வரலாம், வினையெச்சங்களுக்கு பின், மேற்கோள்களுக்கு முன்பு, மற்றும் இறுதியில் முகவரியில் இறுதி வரிசை தவிர பாக்கி எல்லாத்திற்கும் இந்த கார்புள்ளியானது வரும். அடுத்து அரைப்புள்ளி. அரைப்புள்ளி, அரைப்புள்ளி எங்கெல்லாம் வரலாம் அப்படின்னா, ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். அதாவது ஒரு எழுவாய், ஒரே ஒரு எழுவாய் இருக்கும், ஆனா பல வாக்கியங்கள் வரும். அந்த இடங்கள்ல இந்த அரைப்புள்ளி என்று சொல்லக்கூடிய இந்த இது வரலாம். இங்க பாருங்க, கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கணவியேசருடன் போரிட்டான். அப்ப ஒரு எழுவாயில் பல வாக்கியங்கள், ஒரே எழுவாய் தான். கரிகாலன் என்பதுதான் ஒரே எழுவாய். கங்கை வரைக்கு படையெடுத்து சென்றான் என்பது ஒரு வாக்கியம். அதுக்கடுத்து கனகவியாசருடன் போரிட்டான், இது இன்னொரு வாக்கியம். அப்ப ஒரு எழுவாய் வந்து 2 வாக்கியங்கள், அதற்கு மேற்பட்ட வாக்கியங்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த இடையில ஒரு வாக்கியத்திற்கும் இன்னொரு வாக்கியத்திற்கும் இடையில இந்த அரைப்புள்ளி விடணும். அரைப்புள்ளியானது இட வேண்டும். அடுத்து பாருங்க, உடன்பாட்டு எதிர்மறை கருத்துக்கள் ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரணும். அது என்ன உடன்பாடுதல் அப்படின்னா, கடைக்கு போறேன் அப்படிங்கிறது உடன்படுதல், கடைக்கு போக மாட்டேன் என்பது எதிர்மறை கருத்து. அப்ப இந்த ரெண்டும் எப்ப ஒண்ணு சேருதோ அதற்கு இடையில அந்த அரைப்புள்ளியானது இட வேண்டும். இங்க பாருங்க, நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். அப்ப நல்லவன் வாழ்வான் என்பது என்ன, உடன்பாட்டு, பாசிட்டிவா இருக்கு. தீயவன் தாழ்வான், அடுத்தே எதிர்மறை வருது. அப்ப ரெண்டும் ஒன்றொன்று தொடர்ச்சியாக வர இடத்தில் இடையில் அந்த அரைப்புள்ளியானது
இட வேண்டும். அப்ப புரியுதா? அரைப்புள்ளி எங்களா வரணும் அப்படின்னா ஒரு எழுவாயில பல வாக்கியங்கள் தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா ஒரு வாக்கியத்திற்கும் இன்னொரு வாக்கியத்திற்கும் இடையே அரைப்புள்ளி இட வேண்டும். உடன்பட்டு வாக்கியத்திற்கும் எதிர்மறை கருத்துக்களும் ஒன்றாக கூடும் இடத்தில் இடையில் அந்த அரைப்புள்ளியானது இட வேண்டும். ஓகேவா? அடுத்து முக்கார் புள்ளி. முக்கார் புள்ளி எங்களா வரணும் அப்படின்னா சிறு தலைப்பாக தொகை சொல்லை விரித்து கூறும் இடங்களில் முக்கார் புள்ளி வர வேண்டும். முக்கார் புள்ளி அப்படிங்கிறது என்ன? இப்போ முத்தமிழ், இப்ப இங்க பாருங்க அனுப்புனர்ன்றோம். அப்ப அனுப்புனர் என்ன போடும்? இப்படி வைப்போம். அப்ப அனுப்புனர் கீழே ஏதோ ஒரு நிறைய எழுத போறோம். அப்ப இது தொகை சொல். ஸோ அப்ப சில தலைப்புகள் தொகை சொல்லை விரித்து எழுதக்கூடிய அந்த இடங்கள்ல முக்கார் புள்ளி வைக்கணும். இப்ப முத்தமிழ் இந்த புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா முத்தமிழ்ல 3 இருக்கு. இயல் இசை நாடகம். இப்ப மூவேந்தர்கள் அப்படின்னா கடைசியில் இந்த முக்கார் புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள். அப்ப தொகை சொற்களை விரித்து எழுதக்கூடிய அந்த இடங்கள்ல அந்த முக்கார் புள்ளியானது இட வேண்டும். அடுத்து முற்றுப்புள்ளி அப்படின்னா ஃபுல் ஸ்டாப். இது நம்மளுக்கு தெரியும். சொற்றொடரின் இறுதியில கட்டாயமாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். கல்வியே மனிதனின் வாழ்க்கையை உயர்த்தும். அப்ப இதுல இது முடிகிற இடத்துல ஒரு புள்ளி. அடுத்து சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஷார்ட் ஃபார்ம்ஸ். இப்ப திருவிக்காவுடைய முழு பெயர் என்ன? திருவி கல்யாண சுந்தரம். அது ஷார்ட் எழுதுறப்ப திரு பக்கத்துல ஒரு புள்ளி அடுத்து வி கா. ஸோ அப்ப ஷார்ட் ஃபார்ம்ஸ் சொற்குறுக்கங்கள் அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம்ஸ் எழுதுறப்ப அதற்குள்ள சொற்குறுக்கங்கள் இடையில முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பெயரின் தலைப்பை எழுத அடுத்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நம்மளோட இன்சியல் இருக்கு இல்லையா, அதற்கு அப்புறம் நம்ம முற்றுப்புள்ளி வைப்போம். அப்ப முற்றுப்புள்ளி எங்கெல்லாம் வரணும் அப்படின்னா ஒரு சொற்றொடர்ல இறுதியில வரலாம். சொற்குறுக்கங்கள் அதாவது ஷார்ட் ஃபார்ம்ஸ் பயன்படுத்தும் போது இடையில வரலாம். தலைப்பு ஒரு பெயரினுடைய முதல் எழுத்து இன்சியலை எழுதுனதுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். அடுத்து வினாக்குறி அப்படின்னா கேள்விக்குறி. இது எங்கெல்லாம் வரும் அப்படின்னா எங்கெல்லாம் வினா பொருளை உணர்த்துகின்ற வாக்கியங்கள் வருதோ அங்க இறுதியில வினாக்குறி இட வேண்டும். இங்க பாருங்க, சேக்கிலார் எழுதிய நூல் எது? அப்ப இங்க வினாக்குறி. இது நம்ம வாக்கியங்களின் வகைகள்லேயே நடத்திருப்போம். ஆல்ரெடி நம்ம இதுக்கு ஒரு கிளாஸ் போட்டிருப்போம். உணர்ச்சி வாக்கியம்னா என்ன, வினா வாக்கியம்னா என்ன, உடன்பாட்டு வாக்கியம்னா என்ன, எதிர்மறை வாக்கியம்னா என்ன, அதுலயே நடத்திருப்போம். இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, வினா பொருளை உணர்த்தக்கூடிய வாக்கியங்களின் இறுதியில் வினாக்குறி இட்டால் அது வினாக்குறி. அடுத்து வியப்புக்குறி, ஆச்சரியம். இது எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சிகள் எங்கெல்லாம் உணர்ச்சிகள் வெளிப்படுதோ அங்கெல்லாம் இந்த வியப்புக்குரிய கட்டாயமாக பயன்படுத்துறோம். இங்க பாருங்க, தமிழின் இனிமைதான் என்ன? சோ தமிழின் இனிமைதான் என்ன அப்படின்னு சொல்லி வியக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல முடிகிற இடத்துல இந்த ஆச்சரியம் வியப்புக்குரிய போடுறாங்க. அடுத்து பாம்பு அப்படின்னு சொல்லி அச்சப்படுறாங்க. இதுல ஒரு இலக்கண குறிப்பு இருக்கு. பாம்பு என்பது அடுக்கு தொடரா இரட்டை கிளவியா? தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போடுங்க. பாம்பு என்பது அடுக்கு தொடரா இரட்டை கிளவியா? அப்ப இங்க பாம்புன்னு சொல்லி பதட்டப்படுறாங்க, பயம். அப்ப அங்க வியப்புக்குறி போடணும். அந்தோ இயற்கை அழிகிறதே, அப்ப இயற்கை அழிஞ்சிட்டு வருதே அப்படின்னு சொல்லி அவங்க அவலம் கவலை கொள்கிறார்கள். அப்ப அங்க வியப்புக்குறி போடணும். அப்ப வியப்புக்குறி எங்கெல்லாம் வரணும் அப்படின்னா மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் இதெல்லாம் எங்கெல்லாம் உணர்த்தக்கூடிய வாக்கியங்கள் வருதோ அங்கெல்லாம் வியப்புக்குறி போட வேண்டும். ஒற்றை மேற்கோள் குறி அப்படின்னா ஒரே ஒரு மேல கமா போட்டு இப்படி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றதா ஒற்றை மேற்கோள் குறி. அது எங்கெல்லாம் வரணும் அப்படின்னா தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உடன்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கோள் வரணும். அதாவது நல்ல என்பது குறிப்பு பெயரெச்சம் ஆகும். ஒரு தனியாக ஒரு சொற்றொடர்ல ஒரே ஒரு சொல்ல மேற்கோளாக காட்டுறதுக்காக பயன்படுத்தலாம். இங்க பாருங்க, கூட்டத்தில் இங்க இன்னொன்னு கவனிக்கணும். அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை. அப்போ ஒன்றே ஒன்று குறிப்பிட்டு காட்ட அதை பயன்படுத்துறாங்க. அதற்கு முன்னாடி இந்த 2 மேற்கோள்கள் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கமா போட்டிருக்கோம்னு சொல்லி படிச்சிருப்போம். அதையும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும். பேசுவார் என்று அறிவித்தார். அப்போ ஒற்றை மேற்கோள்கள் எங்க வரலாம்? உடன்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கோள்கள் வரும். அடுத்து இரட்டை மேற்கோள் குறி. சோ அது ஒற்றை, இது இரட்டை. நேர்கூற்றுகளில் செய்யுள் அடிகளையோ அல்லது பொன்மொழிகளை குறிப்பிடும் இடங்களில் இரட்டை மேற்கோள்கள் வரலாம். சோ ஒரு நேர்கூற்றுல ஒருவர் கூறுவது போல இருக்கக்கூடிய அந்த நேர்கூற்றில் செயலடிகளையோ அல்லது ஏதோ ஒரு பொன்மொழிகளோ அல்லது ஒரு குறிப்புகளை உணர்த்தக்கூடிய அந்த இடங்கள்ல அந்த குறிப்பை மட்டும் தெளிவாக காட்டுவதற்கு இரட்டை மேற்கோள் குறிகளை பயன்படுத்தலாம். திருவிக்கா மாணவர்களிடம் தமிழக காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள். ஸோ இதுதான் மேட்ரு. அப்ப அந்த மேட்ரை நம்ம தனியாக காட்டுறதற்கு இரட்டை மேற்கோள்கள்ல பயன்படுத்துறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வந்துடணும், கமா வந்துடணும். அதை பயன்படுத்துறது முன்னாடியே கமா போட்டுடணும். அடுத்து இதுல பாருங்க, தமிழக காவியங்களை படிங்கள், இன்பம் நுகருங்கள். ஒரே ஒரு எழுவாயை தொடர்ந்து 2
வினைகள் வந்ததுனால இங்க என்ன வந்திருக்கு, முக்கார் புள்ளி. ஸோ முக்கார் புள்ளி வந்திருக்கா. அப்போ ஒண்ணு படிக்கிறப்ப அடுத்தது அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டே போனோம், அப்பதான் நமக்கு மண்டையில் நிற்கும். இங்க ஆல்ரெடி பார்த்ததுதான். கார் புள்ளின்னா என்ன, கமா, ஆல்ரெடி சொன்னதுதான். அரை புள்ளி பார்த்துட்டோம். முற்றுப்புள்ளியும் தெரியும். முற்றுப்புள்ளி முக்கார் புள்ளியும் தெரியும், முற்றுப்புள்ளியும் தெரியும். ஆல்ரெடி கொடுத்ததுதான் இங்க திரும்ப கொடுத்துருக்காங்க. ஒன்னு ரிவிஷன் என்ன பண்ணலாம். கார் புள்ளி எங்கெல்லாம் வரும், எண்கள் எண்ணும் வரக்கூடிய இடத்துல வரலாம். மகனே நான் சொல்வதை கேள் அப்படியும் வரலாம். அரை புள்ளி எங்கெல்லாம் வரலாம், ஒரே ஒரு எழுவாயில் பல தொடர்கள் இருந்தால் அங்க அரை புள்ளி வரலாம், நம்ம பார்த்ததுதான். முற்றுப்புள்ளி எங்கெல்லாம் வரலாம், ஒரு சிறு துளைப்புல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லும் போது அங்க முற்றுப்புள்ளி அது தொகை சொற்களுக்கு பின்னாடி வரலாம். முக்கார் புள்ளி, முற்றுப்புள்ளி இறுதியில வரும். வினாக்குறி எங்க வரும், உணர்ச்சிக்குறி எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஒற்றை மேற்கோள்குறி எங்க வரும், இரட்டை மேற்கோள்குறி எங்கெல்லாம் வரும் அப்படிங்கறது இங்க எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வரிசையா பார்த்துக்கோங்க. அப்ப இன்னைக்கான கிளாஸஸ்ல நிறுத்தக்குறியர்கள்லாம் என்னென்ன, அது எங்கெல்லாம் வரணும், எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெளிவா பார்த்துட்டோம். உங்களுக்கு ஆங்கிலத்துல ஞாபகத்துல இப்ப கார்புள்ளி மறந்து போ சார், கமான் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆனா கார்புள்ளினா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சாதான் இதை நம்ம போட முடியும். ஓகேவா. அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த கார் புள்ளி, அரை புள்ளி, முற்றுப்புள்ளி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தமிழ் டேர்ம்ஸ்ல தெரிஞ்சாதான் நம்ம போட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை மனப்பாடம் பண்ணுங்க. அதை மனப்பாடம் பண்ணிட்டு உங்களுக்கு ஆங்கிலத்துல தெரிஞ்சா ஆங்கிலத்துல நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கூல் புக்ல இருக்கு, இதற்கான பிடிஎஃப் எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு. ஸோ இந்த பிடிஎஃப் நம்ம குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம். ஸோ அதை வச்சு நீங்க படிச்சுக்கலாம். இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க எழுதி வச்சு படிச்சாலும் ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. தேர்வை தாண்டி நம்ம ஒரு குரூப் 4 குரூப் 2 ஆபீசர் ஆக போறோம். எங்கெல்லாம் நம்ம எந்தெந்த மாதிரியான தமிழ்ல இலக்கண பிழை எவ்வளவு தப்போ அதே மாதிரி இந்த மாதிரியான சில விஷயங்கள்லையும் தப்பு பண்ணக்கூடாது. அரைப்புள்ளி எங்க வைக்கணும், கார்புள்ளி எங்க வைக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நாளைக்கு ஒரு இடத்துல அரசு அதிகாரியாக போக போறோம். அதுல அரசு சார்ந்த கோப்புகள் நிறைய நம்ம பார்ப்போம். அதுல நம்ம இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதை ரொம்ப தெளிவாக நம்ம படிச்சுக்கிறணும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம கமெண்ட்ஸ் எப்படி பண்ணுங்க. இதற்கான வள்ளுவன் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி இதற்கு எல்லா பிடிஎஃப்பும் A to Z தமிழ் பிடிஎஃப் வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சு குரூப்ல ஜாயின் பண்ணி நீங்க அந்த பிடிஎஃபை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டிஎன்பிசி படிக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.